கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு ஃபெமிலியரான வார்த்தைகள். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன். Matthew's Gospel, chapter 7, verses 7 to 11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் அவர் வைக்கிற வார்த்தை நல்ல ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம் அப்பன் இயேசுவை குறித்து இந்த இடத்துல வேதம் நமக்கு திட்டவட்டமாக, இல்லை என்றால் இப்படியும் சொல்லலாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை குறித்து, அவருடைய குணாதிசயத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அவருடைய குணாதிசயம் என்னவாம்? தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமா, நிச்சயம் அல்ல, அதிக நிச்சயம். அது எத்தனை பேர் இந்த காலவெளியிலே விசுவாசிக்கிறவர்களாக இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? தேவனுடைய சன்னமே, அதற்கு ஆண்டவர் இங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை சபைக்கு அவர் முன் வைக்கிறார். அந்த நல்ல ஈவை கொடுக்க அதிக நிச்சயமுடையவர் அவர். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது 7ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த வசனம் ஒரு மனப்பாடமாக எல்லோரும் அறிந்திருக்கிற ஒரு வார்த்தை. விசேஷமாக சிறு பிள்ளைகள், சிறுவர் ஆராதனையிலே ஆசிரியர்கள் நிச்சயம் இந்த வசனத்தை கட்டாயம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். இங்க வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறு பிரயாணத்திலே மனப்படமாக கற்று அதை நம்முடைய இருதயத்திலே வைத்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடும். அதுல எந்த ஒரு மாற்றம் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாருக்கும் அறிந்த ஒரு வசனம். ஏன்னா ஆண்டவரிடத்தில் கேட்டு ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு விஷயத்துல சிறு வயதிலே நாம் அந்த வசனத்தை நாம் கற்றிருப்போம். இந்த நாட்களில் ஏன் நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு அதை சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். ஏன் நாம் மற்றவர்களுக்கு இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்கலாம். அப்படி ஒரு வார்த்தையை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இதை நினைப்பூட்டுகிறார். ஏன்? காரணம் என்ன? தெரிந்த ஒரு வார்த்தை, மனதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சிறு வயதிலே நாம் மனப்பாடமாக கற்றுக்கொண்ட ஒரு வார்த்தை, மறக்க முடியாத ஒரு வார்த்தை. ஜெபத்திலே வார்த்தைகள் நாம் சொல்லி ஜெபிக்கும் போது சொல்லாமலே வரக்கூடியதான ஒரு வசனம். இப்படிப்பட்டதான இந்த வார்த்தைகளில் ஒன்று இந்த வார்த்தை. இப்படி இருக்கும்போது இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெரிந்த ஒரு வசனத்தையே
நமக்கு கர்த்தர் ஏன் இன்றைக்கு அதை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார்? சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு காரியத்தை நாம் திரும்ப திரும்ப நாம் சொல்லும் போது அவர்கள் சலிப்போடு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, இதை சொல்றதை விடுறீங்களா? எத்தனை முறை தான் இதை நீங்க எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றீங்களே, எனக்கு தெரியாதா? இதை நான் மறந்துடுவேனா? இதை நீங்க எனக்கு சொல்லணுமா? இப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்த்து கேட்பது உண்டு. ஒருவேளை ஏன் நாமும் கூட சில நேரங்கள் மற்றவர்களிடத்துல அப்படி சொல்லுவதும் உண்டு. காரணம் என்ன? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது நமக்கே அது சலித்து போய் அந்த வார்த்தை நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அதுல ஒன்று நாம் அறிய வேண்டும், ஏன் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப நமக்கு நேராக பெற்றோராக இருக்கட்டும் சரி, யாராக இருக்கட்டும், அந்த வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு கொண்டு வர்றாங்கன்னா நாம் சற்று சிந்திக்க வேண்டும், அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்று. அப்படிதான் இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நாம் ரட்சிக்கப்பட்ட போது, சிலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடியே இந்த வசனங்கள் இந்த வார்த்தை கேட்டவர்கள், ஆமா, இந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் திருச்சபைக்கு நேராக இந்த வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். என்ன? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இந்த வார்த்தை. அப்ப இதை ஆண்டவர் இன்றைக்கு சபைக்கு சொல்ல காரணம் என்ன? இன்றைக்கு சபையானது இந்த 3 விஷயத்தையும் செய்ய மறந்து போகிறபடினாலே, இல்லை என்றால் விட்டுவிட்டபடியினாலே, இல்லை என்றால் ஏன் என்று ஒரு கேள்வி, எண்ணத்திற்கு என்ற ஒரு கேள்வி சிலரோட வாழ்க்கையிலும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு சபையானது போய்கொண்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு நேராக இந்த வார்த்தையை அவர் கொண்டு வருகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியம் குறைந்து விட்டது சபைக்கு. தேடுகிற காரியம் இன்றைக்கு குறைந்து விட்டது சபைக்கு. தட்டுகிற காரியம் இன்றைக்கு மறைந்தே போய்விட்டது இன்றைக்கு சபைக்கு. நான் சொல்வது கேட்கிற உங்களோட வாழ்க்கையில சிந்திக்க கூடியதாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய வாழ்க்கையை. அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். நாம் வேற யாருடையவர்களும் அல்ல. நீங்களும் நானும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக, இஸ்ரவேலாக, மனவாட்டியாக, திருச்சபையாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் போது அவரிடத்துல கேட்க, தேட, தட்ட இந்த 3 அனுபவங்கள் இன்றைக்கு சபைக்கு இல்லாமல் போயிருக்கிறதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்தவராயிருக்கிறார். ஆவியானவர் மாத்திரமல்ல, இந்த வார்த்தை கேட்கிற உங்களையே நீங்கள் இந்த 3ஐயும் நீங்க வெற்றி பார்த்தீங்கன்னா, இந்த 3 உங்களோட வாழ்க்கையில நாம் இன்றைக்கு செய்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். கேட்கிற அனுபவம், தேடுகிற அனுபவம், தட்டுகிற அனுபவம் இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இன்று வரைக்கும் குறையாமல் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனிடத்துல பெற்றுக்கொள்ளுவதற்கு இந்த அனுபவம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் நாம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இது 3 இந்த நாட்களில் சிலரோட வாழ்க்கை முற்றிலுமாக இல்லாமல் போயிருக்கும். சிலர் தட்டும் தடுமாறின ஒரு வாழ்க்கையில் இருக்கும். சிலர் எப்பொழுதோ ஒரு முறை என்ற ஒரு நிலையில இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த 3 அனுபவங்களிலே காணப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு இந்த விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். இந்த நாட்களில் நாம்
அநேக காரியங்களிலே தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக காரியங்களிலே நாம் எதிர்பார்க்கிறவர்களாக, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அதை எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நல்ல ஈவை கொடுக்க அவருக்கு அதிக நிச்சயம். நல்ல ஈவை கொடுக்கிற நல்ல பிதா அவர். இதை கடந்து வந்திருக்கிற உங்களோட வாழ்க்கையை ருசித்தவர்கள் நீங்க, உங்களோட வாழ்க்கையை இதை அனுபவித்தவர்கள் நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கைகளை நம் ஆண்டவரிடத்துல கேட்கிற காரியமும், தேடுகிற காரியமும், தட்டுகிற காரியம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கு? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஈவை கொடுக்கும்படி அவர் ஆசையா இருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்யும்படி, அந்த நல்ல ஈவை உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அவருடைய ஜனமாக்கிய நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா? தேடுகிறவர்களாக நாம் இருக்கிறோமா? தட்டுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். இங்க வந்திருக்கிற உங்களுக்கு நேராக கர்த்தர் இந்த வார்த்தையை வைக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூன்றும் எந்த அளவாய் உங்களோட வாழ்க்கையில அதை நீங்கள் சரியாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் சற்று யோசித்து பாருங்க. தேவைப்படும் போது சிலர் கர்த்தரை கேட்கிறவங்களா இருப்பாங்க. கடந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்தை சந்தித்த போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு காரியத்தை அவங்க சொன்னாங்க, சிரிப்புட்டும்படியாக ஒரு காரியத்தை சொன்னாங்க. பாஸ்டர், என்னோட மகன் இருக்கிறான் பாருங்க, என்னோட மகன் இருக்கான் பாருங்க, இவன் அப்படியே கை காட்டியே சொன்னாங்க, இவன் இருக்கிறான் பாருங்க. இரவு நேரங்கள்ல ஏதாவது ஒரு சத்தம், சைலண்டா தூங்கும் போது ஏதாவது ஒரு சின்ன மைல்டா ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டா போதும், அப்படியே முழங்கால் போட்டுட்டு ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அது மாத்திரமல்ல, சில நேரங்களே பரீட்சைக்கு நல்ல பிரயாசப்படுவான், நல்ல படிப்பான், இரவு பகல் நல்ல படிப்பான். ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டான், இது மாதிரி நான் படிக்க போறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, அப்ப கேட்க மாட்டான். பரீட்செல்லாம் நல்ல படிப்பான், நல்ல இரவு பகல் நல்ல படிப்பான், நல்லா அவனுக்கு ஆண்டவன் அறிவை கொடுத்திருக்கிறான், நல்லா எழுதிட்டு தான் வருவான். அவன் என்ன எழுதிட்டு வந்தான்றதை நான் கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லுவான். ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பதில், அந்த ரிசல்ட் வர்றதுக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி அவனுக்கே சந்தேகம். ஆண்டோட சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். எனக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுங்க, நான் நல்ல பாஸ் ஆகணும். இது ஒரு வேடிக்கையாக, ஒரு விளையாட்டுக்காக அவர்கள் சொன்னாலும் அதில் நாம் சிந்திக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. தேவைப்படும் போது, இல்லாவிட்டால் தனக்கு ஒரு காரியம் ஆக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது கேட்கிற ஒரு காரியம், அதற்கும் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்யறார்? சில நேரங்கள்ல பதில் கொடுக்கதான் செய்யறார். ஏன்? என்னுடைய மகன், என்னுடைய மகள் கேட்காம இருப்பாரோ? ஏன்னா அவர் சொல்லிட்டாரு. கீழே நம்ம வாசித்தோம், பொல்லாதவர்களாக்கிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் உங்கள் காரியத்துல நான் செய்யாமல் இருப்பேனோ என்று அவர் என்ன செஞ்சிடறாரு? ஆமா, நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு இறங்கி செய்கிற தகப்பன் இந்த கால வேளையில நமக்கு நேராக இந்த 3 விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். கேட்கிற காரியம், தேடுகிற காரியம், தட்டுகிற காரியம். உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் கேட்டு நீங்கள் விட்டுட்டு இருக்கலாம், நீங்க தேடி அதை நீங்கள் கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் தட்டியும் அது இனி
அதை யோசிக்காம போயிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியிலே ஏன் அதனால உங்களுக்கு ஒரு பதிலும், அதனால ஒன்றும் உங்களுக்கு நடக்காமல் போயிருக்கிறது நிமித்தம் அது மூன்றுமே நீங்க இன்றைக்கு ஒரு வேலை செய்யாதவர்களாக, இனி எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம், இனி எல்லாம் என்ன நடக்கட்டுமோ நடக்கட்டும், இனி எப்படி போகுதோ போகட்டும் அப்படின்ற அந்த மனநிலையிலே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்க வந்திருப்பீர்களானால், இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய சன்னமே இந்த காலவெல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மூன்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். கேளுங்கள், வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கும் போது ஆண்டவர் அதை அப்படியே தம் பிள்ளைகளுக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். கேட்கிறவர்களுக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார், தேடுகிறவர்களுக்கு கண்டடையும்படி செய்கிறார், தட்டுகிறவர்களுக்கு திறக்கும்படி செய்கிறார். இந்த நாட்கள்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கேட்டு பாருங்க. கண்டடைய வேண்டும் என்று, இதை நான் காண வேண்டும், இது என் கண்கள் காணணும் அப்படின்னு நீங்க யோசித்திருக்கிறவைகளை இந்த காலவெளியில இந்த நாட்களிலே தேடி பாருங்க, அவைகளை நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். இந்த நாட்களில் அடைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களை நிறைவாய் சமாதானத்திற்கு நிறைவாக, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஜீவியத்துல எல்லாம் பரிபூர்ணமா இருக்கும்படி இந்த நாட்களில் அதை தடை செய்திருக்கிற தடையாக மூடப்பட்டிருக்கிற காரியங்களை இந்த நாட்களில் நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தட்டி பாருங்க, அவைகள் உங்களுக்கு திறக்கப்படும். எத்தனை பேர் இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகள் மேல் உங்களுக்கு விசுவாசம் உண்டு? விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த அனுபவத்திற்குள் நீங்க வந்து பாருங்க. ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு இந்த சபைக்கு அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவைகள் இன்றைக்கு குறைந்து போயிருக்கு. இப்ப கேட்கிறவனுக்கு பெற்றுக்கொள்ளுவான், தேடுகிறவன் கண்டடைவான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார்னா அதில் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் அந்த நல்ல ஈவை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார். நல்ல ஒரு உதாரணமாக இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், உங்களில் எந்த மனுஷனானும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? இதை நம்ம சிந்திக்கும்படி கர்த்தர் வைக்கிறார். எந்த மனுஷன் என்ற இடத்துல உங்களையே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். உங்களோட வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளோ, இல்லாவிட்டால் உங்கள் மனைவியோ, இல்லாவிட்டால் உங்கள் கணவனோ, இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் உங்களிடத்துல ஒன்று வேண்டும் என்று கேட்டு வரும் பொழுது, இல்லாவிட்டால் இந்த காரியம் எனக்கு வேண்டும், இந்த காரியம் எனக்கு செய்யுங்கள், இந்த காரியம் எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும் போது இந்த வசனம் சொல்லுகிறபடி தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களிடத்துல கேட்கிறவர்களுக்கு அதை கொடுக்காம வேற ஏதாவது நீங்க கொடுப்பீங்களா? உங்களிடத்துல ஒருவர் வந்து ஒரு காரியத்தை கேட்கும் போது அது எல்லாமா நீங்க கொடுக்கிறீங்க? உங்கள் கணவன் ஒன்று உங்களிடத்துல கேட்கும் போது அந்த காரியத்தெல்லவா நீங்க அவங்களுக்கு கொடுக்கிறீங்க? உங்கள் மனைவி ஒன்றை உங்களிடத்துல கேட்கும் போது அந்த காரியத்தெல்லவா நீங்க அவங்களுக்கு கொடுக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகள் எனக்கு இது வேண்டும் என்று குறிப்பிட்ட ஒரு காரியத்தை கேட்கும் போது அது எல்லாவா நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கிறீங்க? அப்போ நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு, மற்றவர்களுக்கு நீங்கள் அப்படி பார்த்து கொடுக்கும் போது, அந்த இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 10 நாம் வாசிக்கிறோம், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ. உதாரணத்திற்கு சில காரியங்களை இங்கே என் ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வருகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்க. இவைகளை ஏன் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறான் என்றால் நம்முடைய விசுவாசத்தை இந்த இடத்துல அவர் தூண்டுகிறார்.
மாம்சத்துல இருக்கிற நாமே நம்மிடத்துல கேட்கிறவர்களுக்கு அதையே கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரயாசம் எடுக்கும் போது, அதையே நாம் கொடுக்க நாம் முயற்சி எடுக்கும் போது, அதையே நாம் அவளுக்கு திரும்ப கொடுக்கிறோம் என்றால் யோசிச்சு பாருங்களேன். இங்க வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாக்கிய நமக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார். பொல்லாதவர்களாக்கிய நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது, இதை நம் வார்த்தை நாம் சற்று நம்முடைய விசுவாசத்தை அவருக்கு நேராக கொண்டு வரும்படி இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வார்த்தைக்கு நான் அதிகமாக நான் பேசணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த வார்த்தைக்கு இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரு சாட்சி உள்ளவர்கள். என்ன சாட்சி? ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை அவர் எனக்கு செய்தார். நான் கேட்ட இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்தார். நான் நினைத்ததை கர்த்தர் எனக்கு இதை செய்தார். நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு செய்தார். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே அவரிடத்திலிருந்து பெற்று கண்டடைந்து சுதந்திரித்து ருசித்தவர்கள் தான் நம்ம இங்க எல்லாரும் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்கள்ல இந்த அனுபவம் குறைந்து இன்றைக்கு காணப்படுகிறது. தேவ ஜனமே, பரலோகத்தில் இருக்கிற உங்களோட பிதாவை, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ருசித்தவரை, நீங்கள் கேட்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கு செய்தவரை இந்த நாட்களிலே நீங்கள் நினைத்து பாருங்க. உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்க அதிக நிச்சயம் உள்ளவர் இந்த வேளையில உங்களோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆரம்ப காலங்களில் கேட்டது போல கேட்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஆரம்ப காலங்களில் நாம் அவரை தேடினது போல இந்த நாட்களில் நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? ஆதி காலங்கள், ஆரம்ப காலங்களில் நாம் தட்டினது போல நாட்கள் அவரை நாம் தட்டி கொண்டிருக்கிறோமா? குறைஞ்சிருச்சு அல்லவா? இதுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சு. நடக்கிறது போல நடக்கட்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஒரு ஜபத்தை பண்ணிட்டு, இல்லாவிட்டால் ஒரு ஜபத்தை செஞ்சுட்டு, இனி நடக்கிறது போல நடக்கட்டும், ஆண்டவர் பார்த்துக்குவார் என்ற அப்படி நம்ம போயிடுறோம். ஆனால் கேட்கிற காரியத்திலும், தேடுகிற காரியத்திலும், தட்டுகிற காரியத்திலும் நாம் விசுவாசத்திலே பிதாவுக்கு முன்பாக நாம் நிற்கிறவர்களாயிருப்போமானால் என் தேவனாகிய கர்த்தர் நல்ல ஈவை அவர் உங்களுக்கு இந்த நாட்களில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க நாம் அறிந்திருக்கும் போது, நல்ல ஈவை கொடுக்க நாம் விரும்பும் போது, நம்மை அழைத்த தேவன், நம்முடைய பரலோக பிதா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் அந்த நல்ல ஈவை கொடுக்க அதிக நிச்சயம் உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அப்ப கேட்கிற காரியம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேதத்துல நம்ம பார்க்கிறோம், நிறைய பேர் நம்முடைய முற்பிதாக்கள் கேட்டு பெற்றோருடைய அனுபவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த விசுவாசம் தான், இந்த ஃபெய்த். அது நீங்க இங்க பார்க்கும்போது நிறைய இருக்கு. அதுல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும் பொழுது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான், இருந்தாலும் அந்த விசுவாசத்திற்காக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 5ஆம் வசனத்தில் அது ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் பாருங்க. 8ஆம் வசனத்துல அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு காரியத்தை குறித்து அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அந்த இடத்துல நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார்.
இப்படி சொன்ன இந்த வார்த்தை 10ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். அந்த வார்த்தைக்கு ஆழத்தை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். எதை வைத்து அந்த 100க்கு அதிபதி சொன்னான் என்பதை என் அப்பன் இயேசு இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார். 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப இந்த இடத்துல கேட்கிற ஒரு அனுபவம், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர், கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, அது எப்போ அது முழு நிச்சயமாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில அது நடக்குது அப்படின்னா, கேட்கும் போதே நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான அந்த விசுவாசத்துல தான் அடங்கி இருக்கு. ஆண்டவரிடத்துல கேட்கணும் அப்படின்றதுக்காக நாம் கேட்டோம்னா, இல்லாவிட்டால் ஜெபத்துல நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு அல்ல. ஒரு காரியம் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாகவே அந்த காரியத்துல எனக்கு அவர் பதில் தந்துருவார் என்ற அந்த விசுவாசம் உடையவர்களாக, அந்த விசுவாசத்தோடு கூடியவர்களாக நாம் அந்த காரியத்தை ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் நம்ம யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்க வேதம் சொல்லுகிறது, என் அப்பன் இயேசு அங்கேயும் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் கேளுங்கள், அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார். எப்பொழுது அது செய்யப்படும்? எப்பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம்? இந்த 100க்கு அதிபதிக்குள்ளாக இருந்ததானே அந்த விசுவாசத்தை போல கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தை இந்த வேளையிலே யோசித்து பாருங்க. அவர் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைத்ததற்கு எதிர்மாறான காரியங்களுக்குள்ளாக நாம் போகும்போது ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தை முற்று நாம் எடுத்து விடுகிறோம். விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் போய்விடுகிறோம். ஏனென்றால் நாம் நினைத்ததற்கு அப்படியே எதிர்மாறான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகும்போது அது வேதனையும் சஞ்சலத்திற்குள்ளாக நம்மளை கொண்டு போகும்போது ஏன் என்று நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தை நாம் குறைத்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல என் அப்பன் இயேசு சொல்லுகிறான், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் இப்படிப்பட்டதாக இருக்கா? இப்படி இந்த 100க்கு அதிபதிக்குள்ளாக இருந்ததான அந்த ஒரு விசுவாசம் உள்ள ஜனமாய் நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்கள். கேளுங்கள், நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கேட்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கேட்கிற காரியத்துல நாம் சற்றும் நம்முடைய விசுவாசத்தை நாம் குறை உள்ளவர்களாய் இராமல் நிறைவுள்ளவர்களாய் நம்முடைய விசுவாசத்துல கர்த்தர் மேல் நம்முடைய காரியங்களை நாம் கேட்கும் போது கர்த்தர் நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். இரண்டாவது நம்ம அங்க பார்க்கிறோம், தேடுகிற ஒரு காரியம். தேடுகிற காரியம் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் அதை எப்படி நீங்கள் அபியாசப்படுத்துகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. எப்படி நீங்கள் கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை கண்டடையும்படி அதை காணும்படி எந்த அனுபவமாக நீங்கள் தேடுகிறீர்கள் என்று நான் அறியேன். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி தேட வேண்டுமாம்? எங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நம்ம அதை பார்க்கிறோம். பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க, பார்ப்போம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். அங்கே அவர் ஒரு உவமையை அவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். தேடுகிற ஒரு காரியத்தை மிக அழகாக அந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிறார், எப்படி தேட வேண்டும் என்று.
மிக அழகாக அந்த இடத்துல என் அப்பன் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு உவமையிலே வாசிக்கிறோம் 4ஆம் வசனத்திலிருந்து. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விற்று காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஒரு கேள்வியை போல அந்த இடத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை வைக்கிறார். கண்டுபிடித்த பின் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? கீழே 8ஆம் வசனத்திற்கு வரும்போது அங்கே இன்னொரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறான். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அது ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டு பிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? 2 காரியத்தை அந்த இடத்துல ஆண்டவர் காண்பிக்கிறார். நல்ல ஒரு உதாரணம். தேடுகிற ஒரு காரியத்திற்கு என் ஆண்டவர் இந்த இடத்துல காட்டுகிறார். நாம் அறிந்த ஒரு சம்பவம். ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகள் இருக்கும்போது 99 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால் அதை எப்படி தேடி கண்டுபிடிப்பானோ? எப்படி ஒரு ஸ்திரீ தன் வைத்திருந்ததான அந்த 10 வெள்ளிக்காசுலே ஒன்று காணாமல் போனால் அதை எப்படி அந்த ஒன்றை தேடி கண்டுபிடிப்பாளோ? அது போல ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே கர்த்தரிடத்திலே நாம் தேடுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நான் முன்னே சொன்னேன், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரிடத்திலே எப்படி நீங்கள் தேடுகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நாம் எப்படி நாம் அவரிடத்திலே அவரை நாம் தேட வேண்டும் என்று. அவரை தேடுகிறதை காட்டிலும் நம்முடைய காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி தேட வேண்டும் என்று விசேஷமா இந்த இடத்துல சொல்லுகிறார். அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஒரு ஆடு கண்டுபிடிக்கும் வரைக்கும் தேடி திரிகிறானோ? அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தேடி திரிகிறானோ? அது கண்டுபிடிக்கிற வரைக்கும், அது கண்டு கொள்ளுகிற வரைக்கும், தன் கண்ணிலே அது படுகிற வரைக்கும், அதை தன் கையில பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் அந்த மேய்ப்பன் எப்படி அந்த ஒரு ஆட்டை தேடுகிறானோ, அது போல இந்த நாட்களில் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது கர்த்தர் உங்களோட வாழ்க்கையை செய்வதற்கு நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை அந்த விதமாய் நீங்கள் அவரை தேட வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. தேடி திரிகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இங்கே முன் வைக்கிறார். இரண்டாவது, அந்த ஸ்திரீனுடைய காரியத்தை பார்க்கும்போது அந்த 10 வெள்ளிக்காசுல அந்த ஒன்றை கண்டுபிடிக்க அவள் செய்த காரியத்தை அங்கே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நாம் தேடுகிற அனுபவம் ஏதோ நாம் ஒன்றை ஆண்டவரிடத்துல கேட்டால் அவர் நமக்கு செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறன்னா நம்முடைய வாழ்க்கையில அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை நாம் தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவர் எப்படி தேடுகிறீர்கள்? தேடுகிற ஒரு அனுபவம் எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் நீங்கள் எப்படி தேடுறீங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனுஷனை ஆண்டவர் அழகாய் ஒரு உதாரணமாக அந்த இடத்துல சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே அந்த லூக்கா சுவிசேஷத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா 19ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் சகையுவை குறித்து. வேதம் அங்க சொல்லுகிறது 2ஆம் வசனத்துல அவரை பார்க்க வகை தேடினான். மேய்ப்பன் ஆட்டை கண்டுபிடிக்க தேடி திரிகிறான். ஒரு ஸ்திரீ தன் காசை கண்டுபிடிக்க அவள் விளக்கை கொளுத்துகிறாள். இங்கே ஒரு மனுஷன் பார்க்க வகை தேடுகிறான். அப்ப தேடுகிறதுல ஒவ்வொன்றிலும் ஒரு காரியம் அங்கே நடக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம் வாழ்க்கையில நாம் தேடுகிற அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கு? சகையுவை என்னோட வாழ்க்கை நமக்கு தெரியும்.
வகை தேடின மனுஷனுக்கு என்ன நடந்தது? இயேசுவுக்கு பின்னாக அத்தனை திரள் ஜனங்கள் வந்தார்கள். அவரை பார்க்கணும்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கே ஓடினார்கள். ஆனால் இவனோ வகை தேடினான். வகை தேடினவனுக்கு கிடைத்தது என்ன? அன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு, நல்ல ஈவை கர்த்தர் சகேவுக்கு கொடுத்தார். அதுதான் இந்த காலவெளியில் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் சரியாய் நாம் அவரை தேடும் போது நம்முடைய காரியங்களை எதுவாக இருக்கட்டும், அதை நாம் அவ்விடத்திலே தேடுகிற விஷயத்திலே நாம் சரியாய் நாம் அவரை தேடும் போது அதை நாம் கண்டுகொள்ள முடியும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். நிச்சயமாய் சகேயுடைய வாழ்க்கையில, இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில, இந்த மேய்ப்பனுடைய வாழ்க்கையில தேடினவர்கள் கண்டு கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த நாட்கள்ல எதை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த நாட்கள்ல செய்ய வேண்டும், உங்கள் கணவருடைய வாழ்க்கையில, உங்கள் மனைவியினுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கையில, உங்களுடைய வேலை இடத்துல, உங்களுடைய பொருளாதாரத்துல எந்தெந்த விஷயங்களில் இந்த நாட்களை கர்த்தர் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்று அவரை தேடுகிறீர்களோ, அந்த தேடுகிற விஷயத்துல நீங்கள் சரியாய் இதை போல இவர்களை போல தேடுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் பெற்றுக்கொள்ள வரைக்கும், கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் தேடி பாருங்க. நிச்சயம் நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். உங்களுடைய தேடுகிற அந்த அனுபவம் இன்றைக்கு மாறட்டும். கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்தை மாற்றி பாருங்கள். கண்டுபிடிக்கிற வரைக்கும் தேடுகிற அந்த அனுபவம் எப்படி இருக்கணுமா? இங்கே மேய்ப்பன் அலைந்து திரிந்தது போல, இந்த ஸ்திரீ விளக்கை கொளுத்தினது போல, இந்த சகையு வகை தேடினது போல தேடுகிற அனுபவத்தில் ஒரு வித்தியாசம் உங்களோட வாழ்க்கையில உண்டாகட்டும். அப்பொழுது நீங்கள் கண்டு கொள்ளுவீர்கள். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றாரு. உங்களோட வாழ்க்கையில தட்டுகிற அனுபவம் எப்படி இருக்கு? எப்படி நாம் அவரை தட்டி கொண்டு இருக்கிறோம்? தட்டுகிற அனுபவம் நமக்கு இருக்கா? அவரை நாம் தட்டிக்கிட்டே இருக்கிறோமா? ஒரு காரியம் நமக்கு நடக்கிற வரைக்கும் நம்ம அவரை தட்டுறோமா? நம்மளோட குடும்பத்துல நமக்கு ஒரு காரியம் ஆகணும், நம்மளோட கணவரை எவ்வளவு தட்டுவோம், இதை செய்யுங்க, இதை செஞ்சு முடிங்க, செய்யுங்க, செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தட்டுவோம். சில குடும்பங்கள்ல மனைவிமாரை தட்டிட்டே இருப்பாங்க, கணவன்மார் இதை செய்ய சொன்னேனே, இதை பண்ண சொன்னேனே. தட்டுகிற அனுபவம் அப்படின்னா என்ன? செய்கிற வரைக்கும், அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. செஞ்சியா செஞ்சியா செஞ்சியா, பண்ணியா பண்ணியா, முடிச்சியா முடிச்சியா. தட்டுகிற அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில தேவனிடத்துல தட்டுகிற அனுபவம் எப்படி இருக்கு? ஆண்டவர் அதற்கு நல்ல ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார், எப்படி தட்ட வேண்டும் என்று. நம்மளோட வாழ்க்கையில நாம் அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வருவோம்னா நிச்சயம் இந்த நாட்கள்ல நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் திறக்கப்படும். மூடப்பட்டிருக்கிற காரியங்கள், மூடப்பட்டிருக்கிற வாசல்கள், மூடப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், மூடப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு திறக்கப்படும். எப்படி நாம் தட்ட வேண்டுமாம்? அதே லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே ஒரு வேதம் நமக்கு ஆண்டவர் அந்த இடத்துலயும் அவர் ஒரு ஊமையை நமக்கு அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்கு அவர் ஊமைகளாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார், எப்படி நாம் தட்ட வேண்டும் என்று. இந்த சம்பவம் நமக்கு தெரியும், சிலர் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, சிலர் தெரியாமலும் இருப்பீர்கள். 18ஆம் அதிகாரம் பொதுவா சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான், சம்பவம். ஆனால் அதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை ஆண்டவர் அந்த இடத்துல வைத்திருக்கிறார், எப்படி நாம் தட்ட வேண்டும் என்று. இந்த சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். இப்படி ஒரு மனுஷனிடத்துல ஒரு விதவை போறாங்கன்னு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 3ஆம் வசனத்துல அந்த விதவை போய் சொல்றாங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைக்கிறார். இதை வைத்துக் கொண்டே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனம் இல்லை. இந்த விதவிக்கு நியாயம் செய்ய மனம் இல்லாதவன். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும்
மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தும் வெகு நாள் வரைக்கும் 5ஆம் வசனம், இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 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 மனுஷனை தன்னை பற்றி சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷன். ஆனா என்னிடத்துல எப்பொழுதும் தொந்தரவு செய்கிற அந்த விதவையை குறித்து நினைச்சு பார்க்கிறான். இந்த விதவை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த ஒரு வசனத்திலே சொல்லப்படுகிற சில வார்த்தைகள் தேவனை நாம் எப்படி தட்ட வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த விதவையை குறித்து இந்த ராஜா, இந்த நியாயாதிபதி சொல்லுகிறான் 3 விஷயங்கள். தொந்தரவு, அடிக்கடி, அலட்டுகிறாள். அந்த 3 வார்த்தையை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். எப்பொழுதும் என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, அப்போ ஒவ்வொரு நாளும் விடாமல், நான் நினைக்கிறேன் இந்த நியாயாதிபதி அவன் எழுந்திருக்கும் போதே இந்த விதவையை, இந்த ஸ்திரியை பார்ப்பான் போல இருக்கு. எப்பொழுதும் 3 விஷயம்: தொந்தரவு, அடிக்கடி, அலட்டி. இது 3 எதை நமக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? எதை நமக்கு சொல்ல வருகிறது? தட்டுகிற ஒரு காரியம். தொந்தரவு செய்கிறதுனால என்னதான்? அடிக்கடி போய் நிற்கிறதே எதிர்தான். அலட்டுகிற ஒரு விஷயமே எதுவாதான் இருக்கும். தட்டுகிறதற்கு ஒப்பாய் நாம் வைத்துக் கொள்ளலாம். தட்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் கணவர் உங்களை தட்டிக்கிட்டே இருந்து ஒரு காரியத்தை செய்ய சொல்லி தட்டிக்கிட்டே இருந்தா நீங்க என்ன பண்ணிடுவீங்க? சரி, என்ன இந்த மனுஷன் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, விடவே மாட்டார் போல, அதை முதல் செஞ்சிருவோம். இல்லாவிட்டால் மனைவி ஒரு காரியத்தை கணவனிடத்துல ஒரு விஷயத்தை குறித்து தட்டிக்கிட்டே இருந்தா, அடிக்கடி தொந்தரவு படுத்திக்கிட்டே அலட்டிக்கிட்டே இருந்தா என்ன நினைப்போம்? இதை செஞ்சு முடிச்சிடணும், மீதியெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். மனசு மாறுதில்ல. தான் தட்டுகிற ஒரு காரியம். இந்த விதவை தொந்தரவு பண்ணினது நிமித்தம், அலட்டினது நிமித்தம், அடிக்கடி போனது நிமித்தம் இந்த மனுஷனுடைய உள்ள மாறுகிறது. மாறி அந்த விதவைக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தன் மனதில் யோசிக்கிறான் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில தேவனை இது போல நீங்க அவரை தட்டி பாருங்க. அவரை விடாம நீங்க ஒரு காரியம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க அவரை தட்டிக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். அவரை தொந்தரவு படுத்திக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். அடிக்கடி நீங்க அதை செஞ்சுக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். அவரை அலட்டிக்கிட்டே இருங்களேன் பார்க்கலாம். இப்படி ஒரு அனுபவத்தில் நீங்க அவரை தட்டிக்கிட்டே இருந்தீங்க, அவர் நிச்சயம் இன்றில் நாளும் நாளை அவர் செய்கிறவராயிருக்கிறார். அதை தான் இந்த இடத்துல 18:7 நாம் வாசிக்கிறோம். அந்த பதியை தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். அவர்களுக்கு நல்ல ஈவை கொடுப்பது அதிக நிச்சயம். தம்மை நோக்கி அலட்டுகிறவர்களுக்கு, தம்மை நோக்கி தொந்தரவுப்படுத்துகிறவர்களுக்கு நியாயம் செய்ய, நல்ல ஈவை கொடுக்க அவருக்கு அதிக நிச்சயம். அப்போ நம்ம தட்டுகிற அனுபவம் இன்றைக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை அவரிடத்துல சொல்லிட்டோம், செய்யட்டும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று நம்ம அவர்கிட்ட கேட்டுட்டோம், அவர் முடிப்பாரு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. ஏதோ ஒன்று நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம், அவர் நமக்கு காட்டுவார் அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், நாம் கண்டு கொள்ளுகிற வரைக்கும், அது நமக்கு திறக்கப்படுகிற வரைக்கும் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும். வேதத்துல பரிசுத்தவான்கள் அப்படியாய் வாழ்ந்தார்கள். தங்களோட வாழ்க்கையில அதை சுதந்திரித்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த காலவல்ல சுதந்திரித்து கொள்ளும்படியாக, நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, நீங்கள் கண்டு கொள்ளும்படியாக இந்த காலவல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு தேவனுடைய சரணம் நீங்கள் கடந்து வரும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த ஒரு 3 அனுபவங்களுக்குள்ளாக நம்மால் போக முடியாதபடிக்கு வேலை நீங்கள் சொல்லலாம், என்னால கேட்க முடியல, ஏதோ ஜெபிக்கிறேன்,
ஆனால் முன்ன மாதிரி என்னை அவரிடத்துல என்னால கேட்க முடியல. நான் ஜெபிக்கிறேன், ஆனா முன்ன மாதிரி நான் அவரை தேட முடியல. இப்ப என்னால அந்த மாதிரி தேட முடியல. எனக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனா முன்ன மாதிரி நான் இப்போ தட்ட முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீங்க இங்க இருக்கிறீங்களா? அப்போ முன்ன மாதிரி செய்தது இன்றைக்கு செய்ய முடியாமல் இருக்குன்னா, இந்த நாட்கள்ல உங்களை தடை செய்கிற காரியம் என்ன? கேட்க கூடாதபடி, கேட்க முடியாதபடிக்கு, தேட முடியாதபடிக்கு, தட்ட முடியாதபடிக்கு ஆண்டோட சமூகத்தில், ஆண்டோட பாதத்தில் இது மூன்றையும் நீங்கள் சரிவர செய்ய முடியாதபடிக்கு உங்களை தடை செய்கிற காரியங்கள் என்ன? பாவமோ, பலவீனமோ? தேவனுடைய சன்னமே, பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது இது மூன்றும் ஆண்டோடத்துல செய்ய முடியாதபடிக்கு அதை தடை செய்யும். பாவம் செய்யும் போது சரீரத்துல பலவீனங்கள் உண்டாக்கும். பலவீனங்கள் வரும் பொழுது ஆண்டோட சமூகத்துல அது மூன்றையும் சரிவர நம்மால செய்ய முடியாது. அப்ப இந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து, இன்றைக்கு ஆண்டவரிடத்துல இன்னும் ஏன் எனக்கு பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தாமதமாகி கொண்டிருக்கு? ஏன் இன்று வரைக்கும் நான் கேட்டது இன்னும் நான் பார்க்க முடியாதபடிக்கு தடைபடுகிறது? ஏன் இன்றைக்கு வரைக்கும் நான் ஆண்டவரிடத்துல கேட்டது இன்னும் எனக்கு அது திறக்கப்படலை? யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறவராயிருக்கிறார். எந்த ஒரு பாவமாக, எந்த ஒரு பலவீனமாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துல நமக்குள்ளாக இருக்குமானால், இன்றைக்கு அந்த பாவங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் வைக்கும், அந்த பலவீனங்கள் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது, அதை விட்டு விடும் போது அவர் நமக்கு இரக்கம் செய்ய அவர் உண்மை உள்ளவர். நாம் கேட்கும் போது, நாம் தேடும் போது, நாம் தட்டும் போது நமக்கு பதில் கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கிறார். அதை தான் நாம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல அந்த 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். 11ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னவர். இதோ பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையான நல்ல ஈவை கொடுக்க அதிக நிச்சயம் உள்ளவராய் இந்த வேளையில் அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். உங்களோடு கூட அவர் பேசியிருக்கிறார். தேவனுடைய சனமே, கேளுங்க, கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. தேடுங்க, தேடி கண்டடையுங்க. தட்டுங்க, திறக்கப்படும். உங்களோட வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த நல்ல ஈவை பெற்று சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, தேவ ஆசீர்வாதத்தோடு, நிறைவோடு நீங்கள் இருக்கும்படி கர்த்தருடைய சமூகத்துல அவரை பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதற்கு தடையாயிருக்கிற எந்த பாவமானாலும் சரி, எந்த பலவீனமாக இருந்தாலும் அவைகளை இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இங்கே அறிக்கையிட்டு அதை இந்த இடத்துல விட்டு விட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்துல விடுதலையோடு கூட நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாவரும் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கடந்து போக நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமாக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாரா? வாழ்க்கையில அந்த நல்ல ஈவை கொடுக்கும்படி அவர் விரும்புகிறார். வாழ்க்கையில அந்த நல்ல ஈவு எது? இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நினைத்திருக்கிற அந்த நல்ல ஈவு எது? அந்த நல்ல ஈவை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரிடத்துல தேடுங்க, ஆண்டவரிடத்துல தட்டுங்க. பாவம் இல்லாமல் இந்த அனுபவத்திலே நீங்க ஆண்டவரிடத்துல போய் பாருங்க. ஆண்டவர் நிச்சயம் அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அவர் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். அவர் பதில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். சுகமாய் நீங்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஜீசஸ், கர்த்தருடைய ஆவியானவர்
ஒவ்வொரு பகுதியும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை ஆவிக்குள்ளாக நம்மை நடத்துவேன். அவருடைய மகிமைக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவேன். நம்முடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ பிரசன்னம் நம் அடிவில் இருந்து நம்மை நடத்தினபடியினால், அவர் தம்முடைய ஆளுகைக்குள்ளாக தம்முடைய ஷெக்கின மகிமினாலே நம்மளை நடத்தினபடியானால், நம்ம எல்லாம் நம்முடைய கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, glory to God. இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷல்லோம். God bless you.